ஓசூர்ல இருந்து நேட்டிவ்க்கு வந்ததுக்கான காரணம் பர்சனல் ஒர்க் தான். பட் வந்த இடத்துல ஒரு எக்ஸ்போ சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ ஒரு ட்ரை பண்ணலாம், இதை விட்டுற வேண்டாம், நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸை நம்ம விடக்கூடாதுங்கிறதுக்காக எக்ஸ்போவுக்கு வந்து நாங்கள் ரெடி ஆனோம். ஸோ ஃபைனலாக லாஸ்ட் டைமில் பை காட் கிரேஸ் பெர்மிஷனும் கிடச்சிச்சு. எக்ஸ்போவில் வைக்கிற அளவுக்கு ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இல்லைங்கிறனால நாங்கள் மறுபடியும் ப்ராடக்ட்டை நான் ரீஸ்டாக் பண்ணேன். ஸோ ரீஸ்டாக் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஒர்க் எப்படியும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்னோடய ஃபேமிலி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. 3 டேஸாக ஹெக்டிக்காக இருந்துச்சு. ஸோ பேக் பண்ணுறதா இருக்கட்டும், மற்றபடி பீட்ஸ் பிரேஸ்லெட் செய்கிறதா இருக்கட்டும், எனக்கு ஃபேமிலி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க இல்லைன்னா இந்த எக்ஸ்போவில் பாதி ஒர்க்கு கூட எனக்கு பண்ண முடிஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லை, நான் பண்ணிடுவேனா பண்ணலாமா வேண்டாமா இப்படி 2 மைண்டாக இருக்கும்போது கூட என்னுடைய கோ சிஸ்டர், என்னோடய அண்ணா, ஃபேமிலி இப்படி எல்லாருமே சும்மா ஜஸ்ட் ஒரு ட்ரை தானே பண்ணிப்பார் அப்படின்னு ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ அதுதான் மெயின் எனக்கு ஒரு தைரியமே. நான் தைரியமாக ஸ்டாக் எடுத்து நான் ரீஸ்டாக் பண்ணி நான் வந்து எக்ஸ்போவுக்கு போனேன். ஸ்டில் டே 1ல் இருந்து எக்ஸ்போ முடிகிற அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் என் ஃபேமிலி எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஃபைனலாக அந்த இடத்துல நிற்கும்போது என்னுடைய பிஸ்னஸில் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வச்ச சக்ஸஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ என்னை சுற்றி அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது என்னுடைய பிராண்டை நான் ஃபஸ்ட்டாக வெளியே எக்ஸ்போ பண்ணது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய சான்ஸ். அண்ட் ஆல்சோ அது எனக்கு பிளெஸ்ஸிங். நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு ட்ரை பண்ணணுங்கிறத நான் என்னோட எக்ஸ்போவில் தெரிஞ்சுக்கிட்டேன்.